ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா சீரியலில் 2 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு சன் டிவியில் வந்து போடுறாங்க. அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புனிதா வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பூசாரி சொல்கிறாரு, உங்கள் அம்மா சமாதியில் அங்கே பின்பக்கமாக யாரோ விளக்கேற்றிருக்காங்க. யாருமே விளக்கேற்ற மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தானே விளக்கேற்றுவாங்க. ஆனால் யாரோ ஏற்றிருக்காங்க, குடும்பம் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், யாரோ தான் ஏற்றிருக்காங்கங்கிறாங்க. இதை கேட்டு புனிதா வந்து தவிச்சு போகிறாங்க. ஐயோ, இது என்னாச்சு தெரியல, யார் ஏற்றினாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி திரைச்சி போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை வந்து என் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது யார் நினைக்கிறாங்க, ஒருவேளை அமுதாவை தான் அதெல்லாம் தெரியலை. இது வந்து அப்புறம் இன்னொரு ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சின்னு பேர் வைக்க போகிறாங்க. வேணுன்னே மூத்த அண்ணன்ட்ட வந்து போட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு என்னது மீனாட்சின்னு பேர் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், மீனாட்சி என் பிள்ளைக்கு பேர் வைக்க இவங்க யார் அப்படின்னு சொல்லி வேணுன்னே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணன் பொண்டாட்டியை. இங்கே வந்து புனிதா அப்புறம் இந்த வீட்டுக்கு வரேன்னு அவள் சம்மதிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. இங்கே வரப்போகிறாங்களா, இந்த பிரச்சனைக்குள்ளே வந்து சண்டை இழுத்து விட்றாங்க புனிதா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இதுக்கடுத்து பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் வேணே சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி பையன் பொண்ணு எல்லோரும் திட்டுறாங்க. நல்ல படிங்கையில் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இதை பார்த்து சித்தி ஏசுகிறாங்க. சரவணன் விட்டு என் பையன் பொண்ணெல்லாம் திட்ட வச்சுட்டே இல்லை, நீ வேணும்னு தானே செய்கிற, குடும்பத்துக்குள்ளே சண்டை இழுத்து விட்றேன், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பூங்கொடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து வீட்டை விட்டு வெளியில் வரட்டணும்னு நினைக்கிறாங்க, பார்க்கலாம். சித்தி வந்து என்ன நல்லவங்க கிடையாது அப்படிங்கிறது சரவணனுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ வந்து பூங்கொடி சீரியல் வந்து பார்த்தாச்சு, புனிதா அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்தாச்சு. இது சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியலில் பார்க்க போகிறா. அதில் வந்து எல்லோரும் ஏற்காடு போயிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துளசி வேணை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டா எப்படியோ வந்து மகேஷும் அன்பும் காப்பாற்றிட்டாங்க. இப்போ மலைக்கு மேலே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஐயோ பிளாஸ்க் ஏதோ பேக்கை விட்டுட்டுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன வெடிச்சிட்டு அங்கே தான் இருக்கு, போய் எடுக்கிறேன்னு சொல்லி அங்கே தேடிட்டு இருக்காங்க. பின்னாலே வந்த துளசி வந்து அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஆனந்தி வந்து கீழே விழுந்துடுறாங்க. இது யார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. இது ஆனந்தி தான் ஓடி போய் பார்க்குறாங்க. ஆனந்தியே காணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி கீழே விழுந்துட்டாங்களா, இல்லை அன்பு எப்படி காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். துளசி வேணு கீழே தள்ளி விட்டுட்டாங்க. இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆனந்தி வந்து அன்பு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏன் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க, தவிர அன்பு புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. இதுக்கடுத்து செல்லமே அப்படின்னு புதுசாக வந்து ஒரு சீரியல் வந்திருக்கு. அந்த சீரியல் பார்க்க போகிறோம். அதில் வந்து அம்மாட்ட வந்து ஒரு பெண் குழந்தை வளருது, அப்பாட்ட ஒரு பையன் வளருது, அதுதான் வந்து கதை. ஆனால் ஈவினிங் 6:30 வந்து போடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் புகழ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹீரோயினாக வந்து நடிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பொண்ணு குழந்தையான இந்த பொண்ணுக்கு வந்து அப்பானாலே பிடிக்காது. அதனால் அப்பா வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, நல்லா இருக்க, நாளைக்கு உங்கள் அப்பா திருந்தி வருவார், எங்கள் அப்பா திருந்தி வந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுது. அதே சமயம் அந்த பக்கம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாம் நான் தான் சொல்லி இந்த பையனுக்கு வந்து அப்பா வளர்க்குறாரு. 2 பேரும் ஏன் பிரிஞ்சாங்க, எதுக்காக இவ்வளோ கோபம் அப்படின்னு வந்து தெரியல. இப்போ வந்து பணக்கார இடத்துல வந்து அவள் பையன் இருக்கா, அதனால் அந்த பையனை வந்து வளர்க்குறாரு. ஆனால் இவங்க வந்து ரொம்ப பணத்துக்கே வட்டி வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெட்ராஸ்க்கு இப்போ வரப்போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு இந்த 2 குழந்தைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிடுச்சா கண்டிப்பாக வந்து அம்மா அப்பாவை சேர்த்து வைக்கும். என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.